श्रीदेवनाथार्यकृपान्तबोधं रामानुजास्यं पूर्णमेडे श्रीशैलवंशनिजतातल्पं भगवदयिने पादाम्बुजप्रणयनं परमार्थमन्त्रं श्रीमन्त्रवर्यकृपान्तबोधं श्रीदेवनाथगुरुमङ्गलाढ्यमेडे वेदान्तलक्ष्मणमुने प्रान्तवेदान्तसम्पदे श्रीमते चतुरङ्गाय कृतं गुणवे नमः பேருன்றதும் புல்துறவையும் உடையான் தாரன்ற சின்ன பழமொழிகள் போரன்றதானே அமையாதோ தாரணேர போமளதும் வாழ்வு வைசாங்கே ரோகிணி ஜாத்தம் கசபான்மை வாரிதே இந்தும் ஸ்ரீமதன் கோஷ்டி பூர்ணமகம் பஜே. இது கெட்ட விஷயம். அபராதிகளை தண்டிக்கிறது கூட அவனுக்கு ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் விஷயத்தை பேசுகிறார். இப்போ பரசுராமன் அளவில் தொடுத்த அம்பை அவன் தெளிந்து துவந்த யுத்த அபேட்சை தவிர்ந்த அளவிலே அவனுக்கு மனிஷித விருத்தங்களான சுகிருதங்களிலே ஏவினார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ற. இப்போ பாலகாண்டத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ராமர் கல்யாணம் பண்ணிட்டு வரச்சு ராமனிடத்துல ஒரு அசூய, அதனால பரசுராமர் அவரிடத்துல சொல்ற, அது ஏதோ உடஞ்சு போன தனுச நீ ஏற்கனவே விரிசல் விட்டு தனுச நாணயத்தினால நீ ஏதோ பெரிய வீரன்னு நினைச்சுக்கிறியா, என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்த அம்ப இது விஷ்ணு தனுஷா இருக்கு, இத நீ நாணயத்தை இத பிரயோகம் பண்ணு பாத்துக்கலாம்னு சொல்ற. இப்ப இந்த இடத்துல பரசுராமன் அளவில் தொடுத்த அம்பை அப்படியே பண்ணிட்டேன். பரசுராமர் கேட்கிற அளவுக்கு உடனே பண்ணவும் பண்ணிட்டேன். சரி, அந்த வில்லு அம்பு வீணா போக கூடாது, அந்த வில்லை எங்க போறது எங்க அனுப்பிக்கிறது நீரே சொல்லணும்னு இந்த பரசுராமர் இடத்துலயே கேட்குது. அப்ப சொல்லச்சு அதுக்கு அம்பை அவன் தெளிந்து துவந்த யுத்த பரீட்சை தவிர்ந்த அளவிலே. இப்ப அடுத்தது பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா துவந்த யுத்தம் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டு பார்ப்போம், அதுல யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் இல்லைன்னு அடுத்த ஒரு சன்னிவேசம், அடுத்த விஷயம் வரப்போகுது. இப்ப அதுக்கு முன்னையே இந்த பானத்தை ஏற்றினத்தினால இந்த வைஷ்ணவ தனுஷ ஆரோபணம் பண்ணின மாத்திரத்தினாலேயே அவனுக்கு பரசுராமருக்கு ஒரு இது வந்துருச்சு. இப்ப வந்திருக்கிறது சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஆகையால அவரிடத்துல இதுக்கு மேல நாம தவறான எண்ணத்துல எந்த காரியமும் செய்ய வேணாம்னு சொல்றாரு. சரஞ்ச பிரதிஜக்ராக ஹஸ்தான் லகு பராக்கிரமஹா ஆரோப்பிய சதனோ ராமஹா சரம் சஜ்ஜன் சகாரஹ ஜாமதக்ஞம் ததோ ராமம் ராமஹா க்ருத்தோ ப்ரவீத் பிராமணோசீதி பூஜ்யோ மே விஸ்வாமித்ர கிருதேன ச தஸ்மாத் சக்தோ நதே ராம மோக்தும் பிராணஹரம் சரம். நீ பிராமணனாக இருக்கிறபடினால இந்த சரத்தை உண்மையில பிராண வியோகம் பண்ணுவதற்கு நான் விரும்பவில்லை என்று சொல்ற. ஆகையால இமாம் வா ஸ்வத்கதிம் ராம தபோபல சமர்ஜிதான் லோகான் அப்பிரதிமான் வாபி ஹனிஷ்யாமி இது மே மதிஹி. இப்ப உனக்கு நீ இவ்வளவு நாள் சம்பாதிச்ச புண்ணியத்தெல்லாம் போக்கடிக்கலாம்ன்றதுதான் இந்த அம்பு மூலமாக பண்றதுன்னு சுகிருதங்களிலே ஏவினார். அவனுக்கு மனிஷித விருத்தங்கள் அவனுக்கு இஷ்டமில்லாததாக இருந்திருக்கிற அந்த சுகிருதங்கள்ல போய் ஏவினார். சுகிருத்தத்துல போய் அந்த பானத்தை ஏவினதுனால அந்த சுகிருத்தம் மொத்தம் இல்லாத போயிடுதுன்னு அர்த்தம் நமக்கு. இப்போ இதுல இருந்து ஏற்படுற விஷயம் என்னன்னு கேட்டாக்க,
நஹ்யயம் வைஷ்ணவோ திவ்யः சரः பரபுரஞ்சயः மோகः பததி வீர்யேண பலதர்ப்ப விநாசனः. இந்த வைஷ்ணவமான திவ்யமான இந்த சரமானது எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியதாக இருந்துட்டு இது வீணாக போகக்கூடாது. ஆகையால இதை எப்படி பண்றது என்னக்க, உன்னுடைய சுகிருத்தத்தை எல்லாம் அது மேல ஏவிடுறேன்னு நானு, அந்த சுகிருத்தம் மொத்தம் இல்லாத போயிட்டோம்னு சொல்றேன். சுகிருத்தம் அவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். பரசுராமரை பத்தி வரைக்கும் இந்த சுகிருத்தம் என்ன பண்ண போறது, திருப்பி திருப்பி இந்த லோகத்திலேயே மேல மேல சுகத்தோட இருக்கிறதோ இல்ல ஒரு பெருமையை அடையறதுக்கு தான் இது காரணமாக இருக்க போறது. அந்த சுகிருத்தம் மேல ஏவிட்டதுனால அதுவும் அவருக்கு ஒரு நல்லதான் பண்ணதாக அர்த்தம். சமுத்திரத்தை குறித்து தொடுத்த அம்பை சமுத்திர அபமானி புருஷன் சானுதாபனாய் சரணாகதனாக நச்ச சங்குச்சித பந்தாக ஏனமா சரணாகதனாகியாலே விஷத்துக்கள் பக்கலிலே ஆசிரித்தருடைய பாபகிருத்தியத்தை ஏறிடும் கணக்கிலே சமுத்திர விரோதிகளான பாபிஷ்டர் பக்கலிலே ஏவினார். இப்ப இதே மாதிரி சமுத்திரராஜனும் பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டார். அப்போ சாபமானே சௌமித்ரே பத்யாமியாந்து பிளவங்கமாகான்னு ராமர் சொன்னார். அப்ப லக்ஷ்மணா, இந்த நீ வில்ல எடுத்துட்டு வா, இதுகள் எல்லாம் இந்த குரங்கு எல்லாமே நடந்தே போட்டோம்டா. சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிளவங்கமாகான்னு சொல்ற. இந்த சாகரம் மொத்தத்தையும் அப்படியே வத்த அடிச்சு விடுறேன் என்று சொல்லி அந்த அப்ப அம்ப ஓட்டிட்டேன். அந்த வில்லுல அது அம்ப கோத்தாய் போச்சு. அப்போ ஓடி வர சமுத்திரராஜன் சமுத்திரத்தை குறித்து தொடுத்த அம்பை சமுத்திர அபிமானி புருஷன், சமுத்திரத்துக்கு அபிமானி புருஷனாக இருந்திருக்கிற தேவதா பெருமாளிடத்துல சரணாகதி சானுதாபனாய் சரணாகதனான் தாம் பண்ண காரியத்துக்கு அனுசயம். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ராமன் போய் தன்னிடத்துல சரணாகதி பண்ணச்சே வழிவிடணும்னு கேட்கச்சே அதை நான் பண்ணாத போயிட்டனேன்னு தாம் பண்ணின ஒரு செயலுக்கு வருத்தத்தோட கூட பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண. இப்படி பண்ணச்சே துஷத்துக்கள் பக்கலிலே ஆசிரியத்தருடைய பாபகிருத்தியத்தை ஏறிடம் கணக்கிலே. இதுல சுகத சாதகத்தையும் துஷந்த பாபகர்மன்னு சொல்லி ஒரு பிரபன்னனாக இருக்கவன், பிரபன்னன் மாத்திரம் இல்ல பக்தி யோகம் பண்றவனா இருந்தாலும் அந்திம சரீரத்தை விடும் பொழுது அவனுடைய புண்ணியம் எல்லாம் அவனிடத்துல யார் சுகுருத்தாக இருந்தாலோ அவளுக்கு போய் சேர்ந்தது. அவனுடைய பாபங்கள்லாம் எதிரிண்ட போறதுன்னு ஒரு கணக்கு, ஒரு விஷயம் இப்படி சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி சமுத்திரராஜன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணதுனால சமுத்திரராஜன் மேல தொடுக்க இருந்த அம்ப சமுத்திரராஜனுக்கு எதிரியாக இருந்த அசுரர்கள் விஷயத்துல சமுத்திர விரோதிகளான பாபிஷ்டர்கள் பக்கலிலே அதை ஏவினர். ஆகையால அவளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் பண்ற காரியம் நல்லதுலதான் முடியறதுன்னு அர்த்தம். அவளுக்கு சிக்ஷைக்காக பண்ற காரியங்கள்லாம் கூட அவளுக்கு நல்லதுலதான் முடியறது. காகத்தை பற்ற அஸ்தத்தை பிரயோகித்தவளவிலே போக்கருதி ஒழிய உள்ளொரு பசையில்லாத காகம் சரணாகதமான போது இக்காகத்துக்கு அபராதம் பண்ணுகையில் அபிசந்தி விராமம் இல்லாதபடினாலே மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டு வா என்கிறபடியே இனிவோர் அபராதத்தோட மற்றை கண்ணும் போம் என்று அஞ்சி துரபிசந்தியை விட்டு திரிகைக்காக ஒரு கண்ணை அஸ்திரத்துக்கு இலக்காக்கினார். காகத்தை பற்ற அஸ்திரத்தை பிரயோகித்த அளவிலே ஸ்ரீன்லோகான் சம்பரிக்கிரமே தமேவ சரணங்கதான்னு சொல்லி யாரும் அந்த காகத்தை ரட்சிக்கிறதுக்கு முன் வரல. அப்படி இருக்கச்சே காகத்தை பற்ற அஸ்தத்தை பிரயோகித்தவளிலே போக்கருதி, அதாவது அந்த புகழ் இல்லாத ஒரு தன்மை யாருமே ஏத்துக்க மாட்டேன், யாருமே
சரணாகதியாக அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. அப்போ போக்கருதி ஒழிய சொல்றதுனால தாம் பண்ணின தோஷம் இருக்க அதை நல்லா உணர்ந்து எனக்கு யாரும் ரட்சகன் இல்ல, நீ ஒருத்தர் தான் ரட்சகனாக இருக்கேன்றத தெரிஞ்சுட்டு உள்ளொரு பசையில்லாத காகம் சரணாகதமான போது அந்த மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் இது சரணாகதி பண்ணித்து. இந்த காகம் சரணாகதி பண்ணது. இக்காகத்துக்கு அபராதம் பண்ணுகையில் அபிசந்தி விராமம். இந்த காகத்துக்கு அபராதம், பிராட்டி விஷயத்துல அபராதம் பண்றது அது மாம்சார்த்தமோ எப்படியோ ஒண்ணு. அதுல இனிமேல் அந்த காரியம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட வந்துருச்சு. இந்த நாள் பண்ணின எல்லாரையுமே ஒரு தப்பு பண்றான், தப்பு பண்ண பிற்பாடு திருந்திட்டான்னாக்கா அந்த தப்பு பண்ணத்தையே சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப இவன் திருந்திட்டான், காக்காசுல திருந்தியாச்சு. அந்த இனிமே அந்த தப்பை பண்ணணும்ன்ற எண்ணமும் இல்ல. அபிசந்தி விராமம்ன்றது வந்துட்டு இப்ப பண்ணுகையில் அபிசந்தி இல்லாதபடினாலே மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டு வா என்கிறபடியே இனியோர் அபராதத்தோட மற்றை கண்ணும் போம் என்று அஞ்சி துரபிசந்தியை விட்டு திரிகைக்காக இப்ப என்ன ஆகும்? துரபிசந்தி கெட்ட எண்ணம். இப்ப ஒரு சிக்ஷையும் பண்ணாத காக்கத்தை அப்படியே ரட்சிச்சுட்டேன்னாக்க அப்போ அந்த காக்காவுக்கு வேற ஒரு கெட்ட எண்ணம் வந்துடும். நாம என்ன வேணா தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணாக்க போய் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிட்டோமானாக்கா பெருமாள் நம்மள விட்டுருவேன்ற ஒரு கெட்ட எண்ணம் வந்துடும். இப்ப என்ன ஆகும்னா பெருமாளுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்குறேன், பெருமாள் அந்த காக்காசுரனுக்கு ஒரு சிக்ஷையை கொடுக்குறேன். அந்த சிக்ஷையை கொடுக்கச்சே எந்த மாதிரி சிக்ஷைன்னாக்க இப்ப நீ பண்ணின அபராதத்துக்கு ஒரு கண்ணு உனக்கு போயிடுறது. இதே மாதிரி மறுபடியும் ஒரு துரபிசந்தி அபராதம் பண்ணணும்ன்ற எண்ணம் கணக்கு உனக்கு இருந்ததுன்னாக்க இன்னொரு கண்ணும் போயிடும். அப்ப இன்னொரு கண்ணு போகாத இருக்கிறதுக்காகவாவது இனிமே தப்பு பண்ணாத இருக்கணும்னு அந்த காக்கம் நினைக்கிறதுக்காக இனியோர் அபராதத்தோட மற்றை கண்ணும் போம் என்று அஞ்சி துரபிசந்தியை விட்டு திரிகைக்காக ஒரு கண்ணை அஸ்திரத்துக்கு இலக்காக்கினார். அங்க சிக்ஷை தான் அதுக்கு. பொந்துகள் சித்திர கூட பொறுப்பினில் ஒற்ற வடிவில் ஒரு கண்ணம் கொண்ட அக்கற்றை குடலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டுவான் மணிவண்ண நம்பிக்கோர் கோல் கொண்டுவான். காக்காயை பார்த்து சொல்ற வார்த்தை இது, யசோதை பிராட்டி சொல்ற வார்த்தை இது. குழந்தை விளையாடணும்னு சொல்றான் என் கண்ணன், அவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா, ஒரு கும்ப கொண்டு வான்னு சொல்றான். இப்ப ஒரு கண்ணு உனக்கு பொந்துகள் சித்திர கூட பொறுப்பினில் ஒற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட உன்னுடைய தேகத்துல நீ பண்ண அபராதத்துக்காக ஒரு கண்ணை அன்னைக்கு எடுத்துட்ட, போயிட்டு உனக்கு. அக்கற்றை குடலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே. அந்த பெருமாளுக்கு குழல் அழகுன்றது ரொம்ப விசேஷம். இதுதான் விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணையும் யாகத்துக்காக அழைச்சிட்டு போறாராம். அந்த அழைச்சிட்டு போகச்சே கட்டு குடுமையோட பெருசா அந்த குழல் அழகு அவ்வளவு கம்பீரமா இருக்கான். ரொம்ப பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றதான். அதை எல்லாரும் பார்த்துந்தான்னு சொல்லி வால்மீகி சொல்ற. அந்த மாதிரி கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டுவான். நீ கணக்கு விளம்பம் பண்ணினியானாக்க, காலதாமதம் பண்ணினியானாக்க உன்னுடைய மற்றொரு கண்ணையும் போக்கடிச்சிடுவான். ஆகையால மற்றை கொண் கொள்ளாமே கோல் கொண்டு வா, நீ சீக்கிரமாகவே அந்த கோல் கொண்டு வரணும்னு அந்த இடத்துல காக்காய்க்கு பயமுறுத்தி சொல்றது. இந்த இடத்துல இன்னொரு கண்ணு போகாத இருக்கிறதுன்றதுக்கு என்னன்னா அந்த துரபிசந்தி அபச்சாரப்படுற எண்ணத்தை விட்டுன்றதுக்காக, அதுக்கும் நல்லதுக்காக தான் சொல்ற. ஆகையால் இம்மூன்று விற்த்தாந்தங்களிலும் அஸ்திரத்திற்கு லட்சியம் கொடுத்தபடியெல்லாம்
ஆசிரித ஹிதமாக என்று நிர்ணயித்தம். இப்ப 3 இடத்துலயும் அஸ்திரம் இருக்கு. முதல் இடம் பரசுராமர். அப்போ விஷ்ணு தனுசுல அம்ப ஏற்றின பிற்பாடு நாணய பிற்பாடு அந்த அஸ்திரத்துக்கு இலக்காக பரசுராமருடைய பிராணன் இல்ல, அவர் பிராமணன் ஆயிட்ட அப்படின்னால அவரை ஒண்ணும் பண்ணவும் கூடாதுன்றதுனாலையும் அவருடைய சுக்கிருத்தம்ன்றது அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த புண்ணியத்தை வச்சுட்டு இங்க இனிமே ஒண்ணும் அவர் பண்ண போறது இல்லை. இனிமேல் அவள்லாம் ஆவேச அவதாரம், அந்த பரமாத்மாவனுடைய ஆவேசன்றது போயிடுச்சு, அந்த அவதார சமாபனம் போயிடுச்சு. இப்ப வெறும் சாதாரண ஜீவனா தான் இருந்துருக்கார் அவர். ஆகையால அந்த ஜீவனுக்கு வேண்டியதாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிருத்தம் இருந்ததுன்னா மறுபடியும் இந்த லோகத்துல தான் இருந்திருக்கணும், அது வேண்டாம்னுட்டு அந்த சுகிருத்தத்தை எல்லாம் போக்கடிச்சேன்னு அந்த இடத்துல சொன்னார். சமுத்திரராஜனுக்கு அந்த அவனுடைய எதிரிகள் விஷயத்துல அதே அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி சமுத்திரராஜனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினார். ஆசிரித்த ரட்சணம் தான் பண்ணிருக்கார் அந்த இடத்துலயும். காக்காசுரனுக்கும் அவனுக்கு இனிமேல் ஒரு தவறான எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக ஒரு கண்ணை அவர் எடுத்து 3 அஸ்திரங்களுக்கு இலக்காக தானே விஷயமாறுது. இது எல்லாம் அவளுக்கு க்ஷேமத்துக்காக தான் பண்ணிருக்கார், அவளுடைய நன்மைக்காக தான் பண்ணார். ஆசிரித ஹிதமாக என்று நிர்ணயித்தம். இதுக்கப்புறமா கிஷ்கிந்தா காண்டத்துல வரக்கூடிய சரணாகதி. காரியத்தில் அபிசந்தி உண்டாயிருக்க போக பிரசங்கத்தாலே அனன்யபரராய் கடுக பெருமாள் எழுந்தருளியிருந்த இடத்திலே வாராத அளவிலே சமயாதிலங்கனம் பண்ணினாராக பழி சுமந்த மகாராஜர் விஷயத்திலே இளைய பெருமாளுடைய சீற்றத்தை கண்ட சன்மந்திரியான திருவடி கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யதே பஸ்யாம்யஹம் க்ஷமம் அந்தரேண அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத் என்று சொல்ற. ஆகையால என்று அவ்வவசரத்திலே அபராதமே பற்றாசாக சரணாகதராய் பிரசாதிப்பிக்க பிராப்தம் என்று மகாராஜருக்கு தர்மோபதேசம் சொல்லும் கிரமத்திலே ஹிதம் சொல்ல மகாராஜரும் தெரிந்து எதிகிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதம் எம்மே நகஸ்யத் அபராத்யதி என்று க்ஷமை கொண்ட பிரகாரத்தை சொல்லுகையாலே பகவத் விஷயத்திலே சாபராதரானாலும் பாகவதரை க்ஷமை கொள்ள அம்முகத்தாலே பெருமாள் க்ஷமித்தருளுகையாலே இவனும் நிரபராதனாய் கைங்கரிய யோக்கியனாம் என்னும் இடத்தை வெளியிட்டருளினான். கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுடைய சரணாகதியை பத்தி சொல்ற. கிஷ்கிந்தா காண்டத்துல பார்த்தோம்னாக்க வாலிவர்த்தம் முடிஞ்சு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிரு. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பிற்பாடு அப்போ வருஷா காலம் வந்துடுறது. அப்ப 2 மாசம் நீ போய் அந்த கிஷ்கிந்தையில போய் நீ உன்னுடைய குடும்பத்தோட எல்லாரோடையும் நீ இருந்துக்கோ. இந்த 2 வருஷம் நான் இந்த மால்யவான்ல போய் நான் இருந்துக்கிறேன் நானு. ஆகையால இது முடிஞ்ச உடனே நீ வந்துருன்னு சொல்லி சொன்னான். இவ 2 பேருக்குள்ள ஒரு இது ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்க. என்ன ஒப்பந்தம்னா, நீ இழந்த உன் மனைவியையும் உன் ராஜ்யத்தையும் நான் பெற்றுக் கொடுக்கிறேன்னு ராமர் சொல்லிருக்கேன். சீதா பிராட்டிய கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவியாக இருக்கேன்னு சொல்லி அவ சுக்ரீவன் சொல்லியிருக்கா. இவ 2 பேரும் பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கா. அப்படி பண்ணிருக்கச்சே இப்போ சொன்ன நாள்ல வரல, காலம் மீறி போயிடுச்சு, காலம் தாழ்ந்துச்சு. இவன் இன்னும் அந்த கிராமிய சுகத்திலேயே அனுபவிச்சுட்டு இருக்கவனாக அவன் இருந்துட்டு இருக்கான். இந்த நிலையை பார்த்த உடனே ராமருக்கு ஒரு கஷ்டம் வருது. ராமன் நினைக்கிற என்ன இப்படி பண்ணிட்டானே என்று நினைக்கிறேன். இதுதான் இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயங்கள். ந வானரஹா ஸ்தாஸ்யதி சாதுவிரத்தே நமன்யதே கர்மபலானுஷங்கான் ந போக்ஷதே வானரராஜ்ய லக்ஷ்மீ ததாஹி நாதிக்ரமதேஸ்ய புத்திஹி.
இந்த குரங்குக்கெல்லாம் நிலையான புத்தி கிடையாது. எப்ப பார்த்தாலும் சஞ்சலமான புத்தி. ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கும், அது பாதியில விட்டு கிடாச்சிட்டு அப்படியே போயிடும். இது ஒரு பழத்தை சாப்பிட்டு இருக்கும், அந்த குரங்கு முழுசா அந்த பழத்தை சாப்பிடுமான்னாக்கா சாப்பிடாது. அந்த பழத்துல பாதி சாப்பிடும், பாதி கடிச்சு போட்டு இன்னொரு பழத்தை போய் அது கடிக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதுக்கு அந்த குரங்கினுடைய ஒரு பிரகிருதி, அதனுடைய சுபாவம் சஞ்சலமான புத்தி தான் இது. நான் வானரகா ஸ்தாஸ்யதி சாது விருத்தே. இப்ப சாதுக்களாக இருந்துருக்கிறவன் ஒரு விஷயத்துல சொன்னான்னாக்கா அதுல தீர்மானமா இருப்பா. யார் வந்தாலும் தன்னுடைய எண்ணத்தை மாத்திக்கவே மாட்டா. அந்த மாதிரி புத்தி இதுக்கு கிடையாது. இங்க ராமனோட இருக்கச்சே ராமனுக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறது, அங்க போய் ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கச்சே இதையே ராஜ்ய சுகத்தை அனுபவிச்சுட்டு போனது. இந்த ராமனுக்கு பண்ண உடன்படிக்கை எல்லாத்தையும் மீறிடுறது. ந மன்யத்தே கர்மபலானுஷங்கானு ந போட்சத்தே வானர ராஜ்ய லட்சுமியும் ததாஹி நாதிக்கிரமதேஸ்ய புத்தி. இப்ப இவருடைய புத்தி இந்த மாதிரி இருந்துருக்கு சொன்ன. ஏன்னா ராமர் சொல்லி அனுப்பிக்கிறேன், நசங்குச்சித பந்தா ஏனவாலி ஹதோகதா சமயே திஷ்ட சுக்ரீவ மாவாலி பதம் அன்வகாக ஏகேவ ரணேவாலி சரேண நிகதோ மயா ஸ்வாந்து சத்யாததிக்ராந்தம் ஹனுஷ்யாமி சபாந்தவம். நசங்குச்சித பந்தா, இந்த வாலி போன வழி இன்னும் அடைஞ்சு போயிடல, துண்டு போயிடல. அப்போ சமயே திஷ்ட சுக்ரீவ, நாம ரெண்டு பேரும் என்ன உடன்படிக்கை பண்ணுமோ அது பிரகாரம் நீ நின்றுக்கோ, அதை அதிக்ராந்தம் அதை மீறக்கூடாது. மாவாலி பதம் அன்வகாக, வாலி போன வழியில நீ போகாத. வாந்து நான் ஏக ரணேவாலி சரேண நிகதோமயா. வாலி ரொம்ப ரொம்ப பெரிய பராக்கிரமசாலின்னு எல்லாராலையும் பேர் பெற்றவன். அவனை ஒரே ஒரு பானத்தினால அவனை ஹதம் பண்ணிட்டான் நானு. இப்போ துவாந்து சத்தியாத் அதிக்ராந்தம், இப்ப நின்ன இந்த சத்தியத்திலிருந்து மீறி போயிட்டேனாக்கா அப்ப என்ன ஹனுஷ்யாமி சபாந்தவம். உன்னை மாத்திரம் இல்ல, உன்னோட சேர்ந்தவா எல்லாரையும் சேர்ந்து நான் பண்ணிடுவேன். இப்போ லக்ஷ்மணர் சாதாரணமாவே கோபக்காரர், ராமனுடைய ஒரு திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் பார்க்கிற தாந்தூம்னு ஓடி வரேறவர் சங்கிருஷ்ய பாதௌ பிதருக்ரதேஜ ஜக்ராஹ மாது புனரேவ பாதௌ பாதௌருமாயாச்ச நிபீடயித்வா நிவேதயாமாச ததர்த்தம் ததஸ்ததர்த்தம். இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் இங்க லக்ஷ்மணர் இவ்வளவு கோபமா வந்திருக்கேன்றதெல்லாம் போய் அங்கதம் போ சொல்லி சொல்றான், இப்படி எல்லாம் நடந்திருக்குன்றதெல்லாம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத கைய பிசிஞ்சுன்னு நின்று இருக்க சுக்ரீவ. அப்ப சொல்றேன், கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யத் பஸ்யாம்யஹம் க்ஷமம் அந்தரேன் அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனா. நீ தப்பு பண்ணிட்ட, இப்ப நீ தப்பு பண்ணிட்டதுனால அபராதம் செய்த நீ போய் லக்ஷ்மணன் இடத்துல கை கூப்பிண்டு என்ன க்ஷமிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்றது. அது தவிர வேற அந்தரேன் அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனா, வேற வழியே உனக்கு இல்லை என்று வியக்தமா லக்ஷ்மணன் சொல்லிட்டேன். ஆகையால இளைய பெருமாளுடைய சீற்றத்தை கண்ட இளைய பெருமாள் லக்ஷ்மணனுடைய கோபத்தை பார்க்கிறேன். சன்மந்திரியான திருவடி, அந்த திருவடிக்கு வரைச்சே சன்மந்திரின்ற ஒரு சப்தத்தை சொல்லிருக்கேன். மந்திரிமார்கள்லாம் ராஜாவை ஒரு கெட்ட வழியில ராஜாவுக்கு ஹிதத்தை சொல்லாத விபரீதத்தை சொல்லி கெடுக்கிற மந்திரிகளும் இருக்கா, துர்மந்திரியா இருக்கா. அந்த மாதிரி இல்லாமல் இவர் சன்மந்திரியாக ராஜாவுக்கு எது ஹிதமோ அத்தை சொல்றவராக இருக்க. இந்த சன்னிவேசத்துல சுக்ரீவனுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு, நீ போய் அவரிடத்துல யாரு இந்த லக்ஷ்மணன் இடத்துல போய் அபராத க்ஷாபனம் பண்ணிக்கணும் கை கூப்பிண்டுன்னு சொல்லி அவர் உபதேசம் பண்ற. அந்த உபதேசம் பண்ணினதை அப்படியே அங்கீகரிக்கிறேன் என்று அவ்வவசரத்திலே அபராதமே பற்றாசாக சரணாகதராய். இப்ப இந்த சரணாகதிக்கு காரணம் என்ன? அபராதம் தான், தாம் பண்ணின அபராதம் தான். ஆகையால அந்த அபராதத்தை முன்னிட்டு பெருமாளிடத்துல அதாவது லக்ஷ்மணன் இடத்துல சரணாகதி பண்றான். சரணாகதராய் பிரசாதிப்பிக்க
பிராப்தம் என்று மகாராஜருக்கு தர்மோபதேசம் சொல்லும் கிரமத்திலே இப்படி மகாராஜன் சுக்ரீவனுக்கு தர்மோபதேசத்தை சொல்லச்சே ஹிதம் சொல்ல மகாராஜரும் தெளிந்து இப்போ மந்திரிமார்கள் சொன்னாலும் அதை ஏத்துக்கணும் இல்லையோ ராஜாவா இருந்திருக்கிறவா இப்ப சுக்ரீவனும் ஹனுமார் சொன்னது ரொம்ப சரி என்பது ஏத்துண்டு அப்போ எதிகிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா அந்தரேணாஞ்சலி பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே ந கஷ்டின் நாபராத்யதி இது லக்ஷ்மணனிடத்துல சொல்ற வார்த்தை இது எதிகிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவான்னு இப்போ சீதாம் பிராப்ஸ்யதி தர்மாத்மா வதிஷ்யதி ச ராவணம் சகாயமாத்திரேண மயா ராகவஹ ஸ்வேன தேஜசா இவன் சுக்ரீவன் லக்ஷ்மணனிடத்துல சொல்ற நீ கோச்சிக்காத ஏதோ கொஞ்சம் விளம்பம் ஆயிடுத்து ஆனா நான் இந்த காரியத்தை நான் பண்ணிருந்தான் இருந்துருக்கேன் நானே சீதாம் பிராப்ஸ்யதி தர்மாத்மா ராமன் தன்னுடைய மனைவியான சீதையை கண்டிப்பா அவர் அடைய போகிறார் வதிஷ்யதி ச ராவணம் ராவணனையும் கண்டிப்பா அவர் வதம் பண்ண போறேன் நான் வெறும் சகாய மாத்திரமா தான் இருக்க போறேனே தவிர பெருமாள் ராமன் தன்னுடைய தேஜஸ்னாலேயே இந்த ராவண வதம் எல்லாம் பண்ண போறேன் அனுயாத்திராம் நரேந்திரஸ்ய கரிஷேகம் நரரிஷபாம் கச்சதோ ராவணம் ஹந்தம் வைரிணம் சபுரஸ்வரம் அந்த தனக்கு எதிரியாக இருந்திருக்கிற ராவணவதம் பண்றதுக்காக ராமர் போகச்சே அவர் பின்னாடி நான் போக போறேன் அதுல ஒன்னும் சந்தேகமே படாத எதிகிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே ந கஷ்டின் நாபராத்யதி ஏதோ ராமர் என்ன ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையினாலேயோ பிரணயேனவா அதுவா பிரீத்தியினாலேயோ ஏதாவது நான் அதிக்ராந்தம் தவறாக நடந்திருந்தேன்னாக்க நான் உன்னுடைய ஏவல் தேவை செய்யக்கூடியவனாக இருக்கிறவன் பிரேஷ்யன் நீ என்ன சொல்றியோ சொல்ற கட்டளையே செய்பவனாக நான் இருந்திருக்கேன் நான் ஆகையால என்னுடைய குற்றத்தை நீ சுவாமியா இருக்கிற நீ மன்னிச்சுடணும் என்பதாக சொல்ற பொறுத்துக்கணும்னு சொல்ற நகஸ்யன் அபராத்தியதி லோகத்துல தப்பு பண்ணாதவா யாருமே இருக்க முடியாது யாரோ ஒருத்தர் எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிதான் பண்ணிருப்பா நகஸ்யன் அபராத்தியதி யாரும் தப்பு பண்ணாதவா யாரும் கிடையாதுன்னு சொல்ற எதிகிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேக்ஷஸ்ய தமிழ் க்ஷமிதவ்யம் மே நகஸ்யன் அபராத்தியதி இப்படி அந்த இடத்துல சொல்ற என்றும் க்ஷமை கொண்ட பிரகாரத்தை சொல்லுகையாலே பகவத் விஷயத்திலே சாபராதரானலும் பாகவதரை க்ஷமை கொள்ள இப்ப பகவத் விஷயத்துல சாபராதராக ஆயிட்டார் ஏன்னா ராமர் விஷயத்துல இவர் தப்பு பண்ணவர் தான் ஆனாலும் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அந்த பகவத் பக்தி இருக்கிறவாள் விஷயத்துல அவளை சாபராதரானாலும் பாகவதரை க்ஷமை கொள்ள இவரும் பாகவதர் தானே சுக்ரீவனும் அவரை க்ஷமை கொள்ள அமுகத்தாலே பெருமாள் க்ஷமித்தருளகையாலே இப்படி அவனை பெருமாளும் க்ஷமிக்கிறேன் ஆகையால இவனும் நிரபராதனாய் இவனும்னு இந்த சுக்ரீவனும் நிரபராதனாய் கைங்கரிய யோக்கியனாம் இவனும் கைங்கரியம் பண்ணுவதற்கு யோக்கியனாக ஆகிறார் என்னும் இடத்தை வெளியிட்டருளினான் அவ்வளவில் यस्य शोकाभिभूतस्य श्रुत्वा रामस्य भाषितं मया त्वं परुषान् युक्तः तस्य त्वं क्षन्तुमर्हसि இது லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை இது என்ன இவ போய் சரணாகதி பண்ணிட்டான் சுக்ரீவன் சரணாகதி பண்ண உடனே इतितस्य ब्रुवाणस्य सुग्रीवस्य महात्मनः अभवन् लक्ष्मणप्रीतः प्रेम्णा चेदम् उवाचः கொஞ்ச நாள் முன்ன சுக்ரீவன கிராமிய சுகத்துல இருக்கிறவன்னெல்லாம் சொல்லிட்டு சரணாகதி பண்ண உடனே சுக்ரீவஸ்ய மகாத்மனான்னு
சுக்ரீவன மகாத்மான்னு சொல்ற. அபவன் லக்ஷ்மண பிரீதா பிரேம்னா சேதம் உவாச்ச. அதனால லக்ஷ்மணன் ரொம்ப பிரீத்தனாக ஆகி பிரேமையோட சொல்ற. என்னன்னு சொல்றேன்னா, சர்வதாஹி மம பிராதா சனாதோ வானரேஸ்வர துவயா நாதேன சுக்ரீவ பிரசுரித்தேன விசேஷதா. என்னுடைய தமையனா ஒன்ன நாதனாக பெற்றிருக்கச்சே அவருக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? ஒன்னும் இல்ல. ஆகையால நீ என்ன சரி அப்படி இருக்குச்சே என்னையே நீ கோச்சுண்டேன்னு சொன்னாக்கா, சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷித்தும், நீ வராததுனால ராமனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டம். ஏற்கனவே சீதா பிராட்டிய பிரிஞ்சு இருக்கிறதுனால மனசுக்கு கஷ்டம். அதுக்கப்புறமா சொன்ன சமயத்துல நீரும் வராது போயிட்டார். அந்த ராமனுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு மயாத்துவம் பருஷான் யுக்தா, இந்த ஒரு சுடுசற்களை நான் சொல்லி சொன்னேன். தமஸ்வ சகேமம, என்னுடைய நண்பனாக இருக்கிற நீ என்னுடைய வார்த்தையை மன்னித்துக் கொள்ளணும்னு இவர் போய் லக்ஷ்மணர் போய் சுக்ரீவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற என்று இளைய பெருமாள் தம்முடைய பாருஷ்ய வாக்கியங்களுக்கு அடி தாம் இளைய பெருமாள் லக்ஷ்மணர் சுடுசற்களை சொன்னதுக்கு நசசங்குச்சித பந்தா ஏனவாலி ஹதோகதான்னு சொன்ன வார்த்தைக்கு அதுக்கு மூலம் என்னன்னா, சோக பரவரசான பெருமாளுடைய சீற்றத்தளவிலே பெருமாள் ரொம்ப சோகத்தினால சுக்ரீவன் வராதனால ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தினால சொன்ன வார்த்தை வாசரங்கள் என்று தம்முடைய அபராதத்தை சோபாதிகமாக்கினாக்க, இப்போ ஒரு பாகவதர் இன்னொரு பாகவதரை வெய்யறதுன்றது ஒரு தப்பான விஷயம் தானே. அப்போ ஒரு பாகவதரை இன்னொரு பாகவதரை வச்சதுனால இப்ப இது வெய்யணும்னு வெய்யல. இதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிற. என்னன்னா, ராமர் கஷ்டப்பட்டு ராமருடைய கஷ்டத்தை நான் பார்த்தேன் நானு. அதனால நான் சோகாபிபூதனாக ஆயிட்டு ஒன்னு விஷயத்துல சுடுசற்களை சொன்னேன்னு சொன்னார். தம்முடைய அபராதத்தை சோபாதிகமாக்கி ஒரு காரணத்தை முன்னிட்டு வந்ததாக ஆக்கி, நச்ச சங்குச்சித பந்தா ஏனவாலி ஹதோகதா என்றார் போலே மேலெழுச்சியான பெருமாளுடைய பாசுரங்களுக்கு காரணம் காமன் செய்தான் மன்னி செய்தான் என்கிற கணக்கிலே சோகமே ஆயிற்று. இந்த மேலெழுச்சியான இது வசுதா இங்க பெருமாளுக்கு சுக்ரீவனை கொல்லணும்னுட்டு எண்ணம் இல்லை. ஆனா சமயதிஷ்ட சுக்ரீவ மாவாலி பசமன்வகாக, நீ ஒப்பந்தப்படி நீ நடந்துக்கோ, வாலி போன வழியில போகாதுன்னு சொன்னதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, காமஹா அகாரிஷீத்து மன்னிரகாரிஷீத்துன்னு இந்த காமோகாரிஷீத் ஜபம் பண்றோம். ஜபம் பண்ணச்சே அது ஒரு பிராயச்சித்தத்துக்காக பண்ற ஒரு காரியம். ஆணையாவட்டத்தும் போது காத்தால காமோகாரிஷீத் ஜபம் என்ன பண்றோம்? காமஹா அகாரிஷீத்து மன்னிஹு அகாரிஷீத்து. இந்த காமம்ன்றது நம்மளுடைய ஆசை, மன்னியுன்றது கோபம்தான். எதனா ஒரு தவறான செயல் நாம பண்ணினோம்னாக்க அது காமத்தினாலையும் மன்னியுனாலையும், காமம்தான் பண்ண வச்சது, மன்னியுதான் கோபம்தான் பண்ண வச்சதுன்னு சொல்லி அதுக்காக அந்த காமோகாஷியன் மன்னரகாஷியன்ற இந்த மந்திரத்தை ஜபம் பண்றோம் நம்ம. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பெருமாளுக்கு வரைச்சே அந்த ஹார்தமா சுக்ரீவனை சிக்ஷை பண்ணணும்ன்ற எண்ணம் இல்லை. ஆனா இங்க காமோகாஷியத் மந்திரகாஷியத்துன்னு சொல்ற மாதிரி இப்ப அவர் மனுஷத்துவ அபிநயம் பண்றதுனால ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய காம குரோதங்கள் அதனால ஏற்பட்ட வார்த்தை இது என்று சொன்னார் என்ற கணக்கிலே சோகமே ஆயிற்று என்கிற கணக்கிலே சோகமே ஆயிற்று. சமய திட்ட என்கையாலே பெருமாள் அருளி செய்த பாசுரங்களுக்கும் இப்படி தாற்பயம் என்று காட்டி, அப்படியே சோபாதிகமான தங்கள் அபராதங்களுக்கு மகாராஜரை க்ஷமை கொண்டார் என்கையாலே. இப்ப இவருடைய அபச்சாரம் என்ன? தங்கள்ன்றதுக்கு அவரை சுடு சொற்களாக சொன்னது. அந்த சுடு சொற்கள் சொன்னது மகாராஜரை க்ஷமை கொண்டார். இப்போ
மகாராஜரை அபராதங்களுக்கு தங்கள் அபராதங்களுக்கு மகாராஜரை க்ஷம என் கையாலே சாபராதரான ஸ்ரீவைஷ்ணவர்கள் புரிந்து அனுதாபத்தால் கிருத பிராயஷ்சித்தரானால் இவர்கள் விஷயத்தில் அபராத திசையில் பண்ணின அநாதராதிகளுக்கு தாங்கள் எதிரே க்ஷமை கொள்ள வேண்டும் என்னும் சாஸ்திரார்த்தத்தை காட்டினான். இந்த வரியில நான் சொல்றேன், இது உபன்யாசம் இல்லை, இது காலக்ஷேபம் தான். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா இந்த இடத்துல சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன தாற்பயம்னாக்க, சோபாதிகமான தங்கள் அபராதங்களுக்கு மகாராஜரை க்ஷமை கொண்டார் என்கையாலே சாபராதரான ஸ்ரீவைஷ்ணவர்கள். இங்க ரெண்டு விதமா இருக்கு. ஒரு விதம் என்ன, சுக்ரீவன் லக்ஷ்மணன் இடத்துல சரணாகதி பண்ற. யாரும் இந்த லோகத்துல யாரும் தப்பு பண்ணாதுவா கிடையாது. ஏதோ ராமன் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் என்கிற ஒரு விசுவாசத்தினாலையும் ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தினாலையும் நான் ஏதோ சொல்லிட்டேன், ஆகையால இதை தப்பா நினைச்சுக்க வேணாம்னு சொன்னேன். விஸ்வாசா பிரணயனவான்னெல்லாம் சொன்னேன். அதே சமயத்துல லக்ஷ்மணரும் தான் சொன்ன சுடு சொற்களுக்கு சுக்ரீவனுட க்ஷமாயாசனம்ன்றது பண்ணேன். இப்ப இது ரெண்டு விஷயமும் என்னாச்சு என்ன கேட்டா, சாபராதராக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுப்போமே, அப்போ அவளே தாம் பண்ணினது தப்புன்றத ரியலைஸ் பண்றது, அது தாம் பண்ணினது தப்புன்றத நன்னா மனம் திருந்தி ஐயோ ஏதோ பண்ணிட்டுமேன்னு நினைச்சுண்டு அதுக்காக அவ அபராத க்ஷாபனம் பண்ணிட்டாள்னாக்கா, அனுதாபத்தினாலே அதுக்கு உண்டான பிராயஷ்சித்தத்தை கணக்கு பண்ணிட்டாள்னாக்க, இவ ஏற்கனவே இவாள் விஷயத்துல ஒரு கோபம் இருக்கும் இல்லையோ, அந்த கோபத்தை மறுபடியும் தொடரக்கூடாது. அதாவது இவன் இப்படி பண்ணிட்டான், இவனை என்ன பண்ணிடுறான் பாருன்னு ஒரு எண்ணம் வந்ததுல நமக்கு, அந்த எண்ணத்தை நாம விட்டுடணும். ஸ்ரீ வைஷ்ணவர் பக்கத்துல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு தப்பு பண்ணிட்டு, தப்பு பண்ணின பிறகு அதுக்காக அவர் மனம் திருந்தி வருந்தி அதுக்கு என்ன பிராயஷ்சித்தமோ அந்த பிராயஷ்சித்தமும் பண்ணிட்டாருனாக்க, அவர் விஷயத்துல அவர் தப்பு பண்ணி பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன இருந்த நிலையில அவர் விஷயத்துல நாம எந்த மாதிரி எண்ணத்தோட இருந்தோமோ அந்த எண்ணத்தை விட்டுடணும்னு அர்த்தம். அப்போ வரைச்சே நாம பண்ணின அநாதரம் இருக்க, இவர் தப்பு பண்ணிருக்க, பிராயஷ்சித்தமும் பண்ணிக்கல, இப்படி போயிட்டு இருக்கிறதுனால அவரை கண்டுக்காத போறது அவருக்கு எவ்வளவோ அவமானத்தை ஏற்படுத்தினதா கூட இருக்கலாம். இப்போ நீ இந்த மாதிரி பண்ணச்சு ஒன்ன நான் பண்ணின தப்புக்காக, அதாவது அவமானத்துக்காக நான் உம்மிடத்துல அபச்சார க்ஷாபனம் பண்ணிக்கிறேன்னு இவா சொல்லணுமோ, க்ஷமை கொள்ள வேண்டும் என்னும் சாஸ்திரார்த்தத்தை காட்டினான். இந்த இடத்துல இதுதான் முக்கியமான ஒரு சாஸ்திரார்த்தம், இதை தெளிவுபடுத்தின என்பதாக இந்த இடத்துல சொல்ற. இங்க எதனா சொல்லணுமா? உங்களுக்கு எதனா சம்சயம் இருக்கா இந்த இடத்துல? கிருத்த பிராயசித்தரானால்னா என்ன அர்த்தம் சுவாமி? கிருத்தன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? செய்யப்பட்ட பகுரிஷி சமாசம் வந்து கிருத்தம் பிராயஷ்சித்தம் ஏனசக, யாராலே பிராயஷ்சித்தமானது பண்ணப்பட்டதோ சக கிருத பிராயஷ்சித்தகான்னு சொல்லணும். அதனால பகுரிஷி சமாசம் சொல்றதுனால பீதாம்பரகான்ற மாதிரி இருக்கு. அதனால பிராயஷ்சித்தம் பண்ணினவர் விஷயத்துல என்ன தாக்கம்? வேற சம்சயம் இல்லை சுவாமி. இப்போ இதுக்கு மேல இன்னொரு விஷயத்த சொல்ற, சமுத்திரராஜனிடத்துல பண்ணின சரணாகதி ஏன் வீணாயிற்றுன்றத பத்தி சொல்ற. இப்படி விபீஷண விருத்தாந்தத்திற்கு முன்பு சரணாகதி தர்மத்திலே இப்பிரபந்தம் நின்ற நிலை சொன்னோம். விபீஷண விருத்தாந்தத்திற்கு பின்பு சமுத்திரம் ராഘவோ ராஜா சரணம் கந்துமர்ஹதி என்று தனக்கு சரணாகதி பலிக்க கண்ட பரமதார்மிகனுடைய வாக்கியத்தாலே
அசக்தனுக்கு அபிமத சித்திக்கு சக்தனை ஆசிரியக்க பிராப்தம் என்னவிடம் சொன்னான். அவ்விடத்தில் சாபமானே சௌமித்ரே சராசி விஷோபமான சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக என்று அருளி செய்ய கடவர் பெருமாள் கையம்பு மாண்டவர் அல்லாமையாலும் சரணமாக வரிக்கப்பட்ட ஜலாசயம் அல்பமதியுமாய் அல்பசக்தியுமாகியாலும் சரணாகதி பலியாது ஒழிந்தது அத்தனை. இப்ப விபீஷண சரணாகதிக்கு முன்ன நடந்த சரணாகதி எல்லாம் இது வரைக்கும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சொல்ல போறதெல்லாம் விபீஷண சரணாகதிக்கு அப்புறமா நடந்த விஷயத்த சொல்ல போறேன். ராமாயணத்திலேயே தாங்க பிரபதனாதிகாரத்துல அங்க பஞ்சகங்களோட கூட சரணாகதி, அதாவது வியக்தமாக அங்க பஞ்சகங்களும் இருக்கக்கூடியதான சரணாகதி 2 சரணாகதி சொல்றேன். ஒரு சரணாகதி விபீஷண சரணாகதி, இன்னொரு சரணாகதி திரிஜட்ட சீதா பிராட்டியினிடத்துல பண்ணின சரணாகதி. இப்ப இந்த விபீஷண சரணாகதின்றது ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இப்போ இந்த விபீஷண சரணாகதி விருத்தாந்தத்திற்கு முன்பு சரணாகதி தர்மத்திலே இப்பிரபந்தம் நின்றதலை சொன்னோம். இப்பிரபந்தம்ன்றது ராமாயணம். இந்த விபீஷண சரணாகதிக்கு முன்ன ராமாயணம். அதுல சரணாகதி விஷயத்துல எவ்வாறு இருந்ததுன்றத சொன்னார். விபீஷண விருத்தாந்தத்திற்கு பின்பு இந்த விபீஷண சரணாகதிக்கு அப்புறமா சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்துமருகதி என்று தனக்கு சரணாகதி பலிக்க கண்ட பரமதார்மிகனுடைய வாக்கியத்தாலே சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்துமருகத்தின்னு சொல்ற. விபீஷணன் என்ன பண்ண, சரணாகதி பண்ணா காரியத்தை ஏற்படுறதுன்றத அவர் தெரிஞ்சுட்டேன். சரணாகதியினுடைய பெருமையை தெரிஞ்சுட்டேன். அதனால ராமனுக்கு அவர் ஒரு ஹிதத்தை சொல்ற, சமுத்திரத்தை தாண்டணும். சமுத்திரத்தை எப்படி தாண்டறது, இந்த பரங்கள் எல்லாம் வச்சுட்டு எப்படி தாண்டறது, எல்லாரும் ஹனுமார் மாதிரி பராக்கிரமசாலியான்னு நான் இல்லையே, அதுக்கு எதனா ஒரு வழி சொல்லணும்னு சொல்லச்சே விபீஷணன் சொல்ற, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதி, இந்த சமுத்திரராஜன் இடத்துல நீ சரணாகதி பண்ணாக்க நல்லதுன்னு சொல்ற. ஏன்னா இந்த சமுத்திரம்ன்றது அளவிட முடியாத ஆழத்தோட இருந்துருக்கு. ஆகையால ராமர் சமுத்திரராஜன சரணாகதி அடையிறதுன்றது நல்லதுன்னு சொன்னாங்க. தனக்கு சரணாகதி பலிக்க கண்ட, தனக்குன்னா விபீஷணனுக்கு சரணாகதி பலிக்க கண்ட பரமதார்மிகனுடைய வாக்கியத்தாலே, பரமதார்மிகனாக இருந்திருக்கிற விபீஷணருடைய வாக்கியத்தாலே அசக்தனுக்கு அபிமத சித்திக்கு சக்தனை ஆசிரியிக்க பிராப்தம் என்னுமிடம் சொன்னான். அசக்தனுக்கு, தன்னால முடியாத ஒருத்தனுக்கு அபிமத சித்தி, தனக்கு தான் விரும்பும் பலனை பெறுவதற்கு யார் அடையணும்னா சக்தனை அடையிறது. யாரு சக்தனாக இருக்கவன் இடத்துல போய் சரணாகதி பண்ணுவானாக்க அந்த பல சித்தின்றது அடையும். இதுதானே ஒரு ஜெனரல் ரூல். இது அசக்தனுக்கு அபிமத சித்திக்கு சக்தனை ஆசிரியிக்க பிராப்தம் என்னுமிடம் சொன்னான். அவ்விடத்தில் சாபமானே சௌமித்தே சராசி விஷாபமானே சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிளவங்க ராமர் சொல்றாரு. ராமர் பண்ண சரணாகதி அந்த இடத்துல பலிக்கல. அந்த இடத்துல அவர் தரையில கிழக்கு நோக்கி, அதாவது சமுத்திரத்தை நோக்கி அவர் படுத்துண்டு பிரதிசயனம்னு சொல்றது. ஆகையால உபவாசம் வேற, அவர் ஒன்னும் சாப்பிடவும் சாப்பிடாத அப்படி எல்லாம் சரணாகதி பண்ணிருக்கேன். அப்போ வரல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வரல. கோபம் வந்துருச்சு. லக்ஷ்மணனை பார்த்து கூப்பிடுறேன், சாப்பமானே சௌமித்ரே சராஸ்த ஆசீவிஷோபமானன்னு. அப்ப லக்ஷ்மணா, வில்லையும் ரொம்ப ரொம்ப
ஒரு பாம்பு மாதிரி ரொம்ப விஷத்தை கக்கக்கூடியதான அம்புகளையும் கொண்டு வா. இப்போ சாகரம் சோஷேஷியாமி, இந்த சமுத்திரத்தையே வத்தடிச்சுடுறேன், நான் தரையாக்கிடுறேன். தர்பியாமியானத்து பிளவங்கமாக மொத்த பேர் நடந்து போட்டிருந்தா என்று சொல்றான் என்று அருளி செய்ய கடவை. இப்படி பெருமாள் சொல்லச்சே, பெருமாள் கையம்பு மாண்டவர் அல்லாமையாலும், பெருமாள் கையம்பு மாண்டவர் அல்லாமையாலும் அப்படின்னா பெருமாள் எடுத்த அம்பு வீணாக போனதுன்றது கிடையாதுன்னு அர்த்தம். ஆகையால அந்த பெருமாளுடைய அம்பு ஒருத்தன் மேல விழுந்துட்டுனாக்க அவன் மாண்டவராக தான் அவளை தவிர மாண்டவர் இல்லைன்றது கிடையாது. அவளுக்கு ஏதோ ஒரு சிரமம் வரதான் வருமே தவிர அந்த அம்பு எப்பவுமே வீணா போகாது. சரணமாக வரிக்கப்பட்ட ஜலாசயம் இந்த சமுத்திரத்தை போய் நீதான் எனக்கு சரணமாக ஆகணும்னு பெருமாள் பிரார்த்தனை பண்ணேன். ஆனா அது உதார சுபாவம் இல்லை, அல்பமதியுமாய் அல்ப சக்தியுமாக இருக்கிறதுனால அந்த சரணாகதி பலிக்கலைன்னு சொல்லிட்டு இந்த உத்தரகிருத்திய அதிகாரத்துல நம்ம இதுல வரைச்சு உபாய விபாக அதிகாரத்துல வரைச்சு ரகசியத்திரைசாரத்துல ஒரு விஷயம் சொல்றேன். முக்தி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை எல்லாம் சொல்லச்சு முக்தி நிஷ்டையில சரணாகதி விஷயத்துல ரொம்ப விசதமான ஞானம் இல்லாட்டா கூட இந்த சரணாகதியை வெளிப்படுத்துகிற அங்க பஞ்சகத்தோடு கூடுகிற சரணாகதியை வெளிப்படுத்துகிற வாக்கியம் அந்த சப்தத்தை சொன்னாலே போறோம், பெருமாளுக்கு அது அர்த்தம் புரியும், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவேன். இந்த முக்கிய நிஷ்டையினுடைய விசேஷத்தை சொல்றாங்க. அதுக்கு திருஷ்டாந்தமாக பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி ஒரு குழந்தை போறது. அதுக்கு பவதின்னாலும் அர்த்தம் தெரியாது, பிக்ஷாந்தேகின்னு சொன்னாலும் அர்த்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவ அப்பா சொல்ற, அவாத்துல இருக்க அந்த குரு சொல்ற, ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு அவாத்துல போய் பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லு, உனக்கு சாதம் போடுவா, நீ சாப்பிட்டுக்கம்மா அத்தியனம் பண்ணின்றன்னு அந்த குழந்தைய பார்த்து மேல பஞ்சாயத்து சொல்லியிருந்தேன்னு அவ அப்பா சொல்ற, அந்த குரு சொல்றேன். அந்த பையன் பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டான். அந்த பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லச்சு ஆட்யரான சத்துக்கள் விஷயத்திலேன்னு சொல்லி வார்த்தையே சொல்றேன். அந்த பௌதி பிக்ஷாந்தேகின்ற பதத்துக்கு அதாவது அந்த சொற்றொடருக்கு அர்த்தம் தெரிந்த குழந்தைக்கு அர்த்தம் தெரியாத போயிட்டுன்னா கூட ஆட்யரான, ஆட்யர்னாக்க இவனுக்கு என்ன ஒருத்தனை வந்து கேட்கிறான், இது வஸ்துவை கொடுன்னு கேட்கிறான். கேட்கட்டு அவனிடத்துல இந்த வஸ்து இருந்தா தானே கொடுக்க முடியும், இல்லாத போயிட்டு அவனுக்கே சாதம் இல்லாத அவனே 3 நாளா பட்டினியா இருக்கான்னா இவனுக்கு எங்கே இருந்து கொடுப்பான், முடியாது. ஆகையால ஆட்யர்ன்ற வார்த்தையை போட்டிருக்க. இவன் நல்ல சம்பன்னனாக இருந்திருக்கவன் ஆட்யனான சத்துக்கள் திறத்திலேன்னு சொல்ற. இப்படி பிட்ச போடணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும் இல்லையோ. அவன் கிருப்பனா இருந்தான்னாக்கா, கருமியாகவோ அவன் ஒரு கெட்ட குணம் உடையவனாகவோ இருந்தான்னாக்கா அவனிடத்துல பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னதுல பிரயோஜனம் இல்லாத போயிடும். அப்போ ஆட்யனான சத்துக்கள் திறத்திலே பௌதி பிக்ஷாந்தேகின்னு இந்த குழந்தை அதனுடைய அர்த்தம் தெரியாமல் சொன்னா கூட பல சித்தின்றது ஏற்படும். இப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, சமுத்திரராஜன் இடத்துல போய் பெருமாள் சரணாகதி பண்றேன், நல்ல சமுத்திரராஜன் வழி கொடுக்கலாம். ஆனா அவன் சத்து இல்ல, அசத்தாக இருந்திருக்கான், அல்பமதியாக இருந்தான். அவன் அல்பமதியாக இருந்ததுனால, அவன் அல்பசக்தியும் அல்பமதியுமாக இருந்ததுனால அந்த சரணாகதி பலிக்கல். இல்லட்டாக்க அந்த சரணாகதி பலிச்சிருக்கோன்றது தாற்பயம். பின்பு ராவணன் தன்னை குறித்து ரிபூணாமபி வத்சலரான பெருமாள் அராட்சதம் இமம் லோகம் கர்த்தாஸ்மி நிசிதைஸ்வரைஹி நகே சரணமபேஷி மாம்பாதாய மைதிலீம் என்று அருளி செய்த பாசுரத்தாலே பெருமாளுடைய சரண்யத்தைக்கு உறுப்பான சர்வசக்தித்வத்தையும் பரமகாரணிகத்வையும் ஹிதப்பிரவர்த்தகத்தையும் பிரகாசிப்பித்தான். ராமாயணத்துல சொல்லச்சே யுத்த காண்டத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. யுத்த காண்டத்துல வரைச்சு ராமனுக்கும்
ராவணனுக்கும் யுத்தம் இருக்குது. அராட்சசம் இமம் லோகம் கர்த்தாஸ்மி நிசிதைஸ்வரைஹி, கூர்மையான பானங்களாலே ராட்சசால் ஒத்தர் கூட இல்லாமல் நான் பண்ணுவதற்கு எனக்கு சக்தி இருக்கு. இது என்னன்னா, ராமர் மலை மேல இருந்துருக்கு, இன்னும் பிரவேசமே பண்ணல, லங்கையில யுத்தமே ஆரம்பிக்கல. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அங்கதன தூதுவனா அனுப்பிக்கிறேன் பெருமாள். அப்ப கூட ராவணன் விஷயத்துல கொஞ்சம் தய இருக்கு. இவனை எப்படியான கொஞ்சம் நல்வழிப்படுத்திடணும்னு சொல்றதுக்காக போனது, யுத்தம் பண்றதுக்கு தான் போனேன். இருந்தாலும் கொஞ்சம் அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் தடை போட்டு வைக்கிற. பலேன ஏனவை சீதாம் மாயையா ராட்சசாதமா மாம் அதிக்கிரமயித்வா த்வம் கிருதவான் தன் நிதர்சய அராட்சசம் இமம் லோகம் கர்த்தாஸ்மி நிசிதைச்சரைஹி நச்சே சரணமப்தேஷி தாமாதாயத்து மைதிலி. சீதா பிராட்டியை என்னண்ட கொடுத்துட்டு என்னிடத்துல சரணாகதி கணக்கு பண்ணாத போயிட்டேயான்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், அந்த ராட்சச பூண்டே இல்லாத மொத்தத்தையும் ஒழிச்சிடுவேன். தர்மாத்மா ராட்சச சிரேஷ்டா சம்பிராப்தோயம் விபீஷணா லங்கைஸ்வரியம் இதம் சீமான் துருவம் பிராப்னோ தியகண்டகம். இந்த ராட்சச கும்பல் மொத்தத்தையும், அதாவது ராட்சசால கெட்டவாளாக இருந்திருக்கிறவா எல்லாரையும் நான் வதம் பண்ணிடுவேன். ராட்சசாலையும் நல்லவாள் இருக்க அளவுலையும் தர்மாத்மாவாக இருக்கிறவங்க விபீஷணன், அவர் இந்த ராஜ்யத்தை, இந்த லங்கைய ஒரு விதமான சிரமமும் இல்லாமல் குந்தகமும் இல்லாமல் அவர் தான் இந்த ராஜ்யத்தை ஆள போற. நீ கணக்கு சீத்தையை என்னிடத்துல கொண்டு வந்து கொடுத்து என்னிடத்துல சரணாகதி பண்ணாத போயிட்டேயா நான் என்று ராமர் அங்கதன் மூலமாக சொல்லி அனுப்புகிறேன். இப்போ ரிபுணாமப்பி வத்சல்ல, எதிரியினிடத்துல கூட வாத்சல்யத்தை காண்பிக்கிறோம். வாத்சல்யம்ன்றது குற்றம் பாராமை, அவன் செய்த குற்றத்தை பாராது இருக்கிறதுனால பெருமாளுடைய சரண்யத்தைக்கு உறுப்பான சர்வசக்தித்வத்தையும், இப்ப அந்த ராவணன் ஒரு கால் வந்து சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அவனையும் ரட்சணம் பண்றதுக்கு உண்டான சக்தி பெருமாளுக்கு இருக்கு. சர்வசக்தித்வத்தையும் பரமகாரணிகத்துவத்தையும், பெருமாள் பரமகாரணிகன் என்பதை தெரியப்படுத்துறதுக்கும் ஹித பிரவத்தையும் பிரகாசிப்பித்தான். ஹிதத்தை லோகத்துக்கு ஹிதம் என்ன உண்டோ அதுதான் சொல்ற. இப்படி ராவணன் பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பு, அதை நீ புரிஞ்சுண்டு நீ திருந்தி என்னிடத்துல சரணாகதி பண்ணணும், சீதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னாக்க உனக்கு சிரமம் இருக்காதுன்னு அர்த்தம் அதுக்கு. இவ்வளவு விஷயத்த சொல்ற இங்க. இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ என்கிறபடியே சரணாகத ரக்ஷண தர்மத்திலும் சகதர்மச்சாரணியான பிராட்டியும் மித்ரமய உபைக்கம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சதாம் வதஞ்ச நிச்சதா கோரம் त्वयासौ पुरुषर्षभः विदितस्य हि धर्मज्ञः शरणागतवत्सलः तेन मैत्री भवतु मे यदि जीवितुमिच्छसि प्रसादयस्व त्वं चैनं शरणागतवत्सलं मां चास्मै प्रयतो भूत्वा निर्यातयितुमर्हसि என்று ராவணன் பிரதிகூலனாயிருக்கச் செய்தும் மாதృత్వ பிரயுக்தமான வாத்சல்யாதிசயத்தாலே அஸ்துதே என்னும் பிரகாரத்திலே அருளி செய்த வாக்கியத்தாலே இந்த தம்பதிகள் லோகஹிதத்தில் சமான அபிப்பிராயர் என்னும் இடத்தை காட்டினான். ஜனக மகாராஜா ராமருக்கு கல்யாணம் பண்ணி சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். சீதையினுடைய கையை பிடிச்சு இயம் சீதா மம சீதா சதர்ம சரிதவ பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணிகிருஷ்ண பாணினாம். தோற்கால இந்த சீதை என்னுடைய பொண்ணு மம சூதா என்று சொல்ற. சொல்லிட்டு சகதர்மச்சரி தவ, சரி எனக்கு பொண்ணு, உனக்கு எப்படி இருக்குன்னா நீ என்னென்ன தர்மங்களை அனுஷ்டிக்கிறையோ அந்த தர்மங்கள்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள் அவள். சகதர்மச்சரியாக இருந்திருக்கான்னு சொல்றாங்க. இவ்வளவு நீ பிரதிச்சதைனாம் பத்ரந்தே உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று சொல்ற. நீ சரணாகத ரட்சண தர்மத்தை நீ எப்படி நடத்துறையோ அந்த மாதிரி இவளும் நடத்த போறவள் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு ஜனகருடைய வார்த்தை இது. இப்ப இந்த சரணாகத ரட்சண தர்மத்திலையும் சகதர்மச்சாரிணியான இந்த தர்மத்தை பின்பற்றுபவளாக இருக்கிறவர் சீதா பிராட்டி. அவள் சொல்றா இதே ராவணனுக்கு ஹிதத்தை உபதேசம் பண்றான். ராவணன் தன்னுடைய அந்தப்புறத்துக்கு நீ வரணும்னு நிர்பந்தப்படுத்துறதுக்காக வந்திருக்கான், அவளை மிரட்டுறதுக்காக வந்திருக்கான். அப்போ இவள் சொல்றா சீதா மித்திரம் உபயிக்கம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீட்சதாம். இந்த சீதை உபதேசம் பண்றா, நீ லோகத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டையானாக்கா வதஞ்சாதிகா நிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபா. நீ என்ன பண்ணணும்னா ராமனோட ஒரு நட்பு பாரு, தோழமை பண்ணு. ஆகையால அவரிடத்துல வீணா போய் அவருடைய அவரால் போய் வதம் பண்ணப்பட்டு நாசத்தை அடையாதுன்னு அர்த்தம். அதுக்காக சொல்றேன். விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞः சரணாகத வத்சலः தயன மைத்ரி பவதே எது ஜீவிக்கும் இச்சதே. நீ பழைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னாக்க இப்ப இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்குன்னா என்ன அங்கீகரிப்பேரா பெருமாள்னு ஒரு கேள்வி வரும் இல்லையோ. அவருக்கு தர்மம் தெரியும். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் தாம் பண்ண தப்ப உணர்ந்து அதுக்காக சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனை ரட்சணம் பண்றதுதான் தர்மம்ன்றது ராமருக்கு நல்லா தெரியும். ஆகையால தேனே மைத்ரி பவத்து, நீ அவனோட நண்பனாக ஆக வேண்டியது. எது ஜீவிக்கும் இச்சதி, நீ ஜீவிக்கணும்னு ஆசைப்பட்டியானா பிரசாதயஸ்வஞ்சேனம் சரணாகத வத்சலம் மாஞ்சாஸ்மை பிரயதோபூத நிர்யாதைத்து மரகசி. அவர் என்ன பண்ணுவார், அவரோட நட்பு கொள்ளும் நல்ல மனசோட என்ன அவரிடத்துல கொண்டு சேர்த்துரும். அவரை பிரீத்தி பண்ணிட்டேனாக்க அவர் உன்னையும் ரட்சணம் பண்ணுவார், நீ பயப்படுவானான்னு சொல்ற. ராவணன் பிரதிகூலனா இருக்க செய்தையும் சீதைக்கு அவளுடைய எண்ணத்துக்கு எதிர்மறையாக நடந்து கொண்டாலும் கூட மாதృత్వ பிரயுக்மான வாத்சல்ய அதிசயத்தாலே அஸ்துதே என்னும் பிரகாரத்திலே, அஸ்துதேன்னு சொல்றது கத்தியத்துல சொல்ற வார்த்தை இது. அந்த பெரிய பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணமானாக்க அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்தியத்தைன்னு பிராட்டி சொல்ற புருஷகார பிரபத்தி பண்ணச்சே. ஆகையால அஸ்துதேன்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல அவனுக்கு ஒரு க்ஷேமத்தை சொல்ற. இப்படி என்னும் பிரகாரத்திலே அருளி செய்த வாக்கியத்தாலே இந்த தம்பதிகள் ரெண்டு பேருமே, ராமர் மாத்திரம் இல்ல, ராமர் சீதா ரெண்டு பேருமே ஒரு லோகஹிதத்துல சமானமான அபிப்பிராயம், ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்து இருந்துருக்கு லோகஹிதத்துல என்னும் இடத்தை காட்டினான். இப்படி தேன மைத்ரி பவதுதே என்றதும் ராவணனுக்கு சிசுபாலனான ஜன்மாந்தரத்தில் அந்திம க்ஷணத்திலேயாகிலும் காரியகாரம் ஆயிற்று. தேன மைத்ரி பவதுதேன்னு சொல்றதுனால அவனோட நீ நட்பாக ஆகட்டும்னு சொன்னதுனால இந்த ராவணனுக்கு சிசுபாலனான ஜன்மாந்தரத்துல, இவனே ஜன்மாந்தரத்துல கிருஷ்ணாவதாரத்தும் போது சிசுபாலனாக ஆறுது. அந்திம க்ஷணத்திலேயாகிலும் காரியமாயிற்று. அந்த கடைசி க்ஷணத்துல வரச்சே அவனுக்கு அந்த ஒரு அந்திம ஸ்மிருதி வந்தது, இதோட முடிஞ்சு போச்சு, நமக்கு நாம இனிமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறோம்ன்ற அந்த எண்ணம் ஏற்பட்டது. அதுக்கு காரணமாக எடுத்துன்னு சொன்னார். ஆகையால இந்த இடத்துல பெருமாள் தாயார் பிராட்டி ரெண்டு பேருமே, பெருமாள் பிராட்டி அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே லோகஹிதத்தையே எண்ணுபவர்கள், லோகஹித விஷயத்துல ஒத்த கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டதாக ஆகுது. இப்படி கிஷ்கிந்தா காண்டத்துல சரணாகதியை பத்தி சொன்ன விஷயங்களை நாம இன்றைய தினம் பார்த்தோம். அப்படி திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த